ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 34 முதல் 38 முடிய. அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 34 முதல் 38 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, சீடர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்பொழுதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது. என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை. தந்தை என்னிடம் ஒப்படைத்திருக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலே சிறப்பாக பெரு விமரிசையாக நாம் திருவிழாவை பெரு மகிழ்ச்சியோடு கொண்டாடி முடிக்கக்கூடிய தருணத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நாளிலே திருவிழா வாழ்த்துக்களை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே கரவொலி எழுப்பி திருவிழா வாழ்த்துக்களை ஒருவர் மற்றவருக்கு தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களை, இந்த நாளிலே நற்கருணை பக்தியில் திளைந்தவரான புனித அந்தோணியார் என்ற மைய சிந்தனையில் சிந்தித்து பார்க்க இயேசு ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். நற்கருணையினுடைய உச்சமாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு இருக்கிறது. இந்த 3 வாசகங்களுமே இயேசு ஆண்டவர் நற்கருணையாக நமக்கு இருக்கிறார். இந்த நற்கருணை ஆண்டவர் மூலமாக நாம் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வோம் என்பதைத்தான் இன்றைய நாளிலே இந்த 3 வாசகங்களும் நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்து கூறக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. நற்கருணை என்று சொன்ன உடனேயே திரு அவை ஏடு லூமன் ஜென்சியம் என்ற எண் 11 இவ்வாறாக சங்கேயத்தில் சொல்லப்படுகின்றது. நற்கருணை கிறிஸ்தவ வாழ்வினுடைய ஊற்று உச்சமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. தாமஸ் அக்யூனாஸ் இந்த நற்கருணையை பற்றி சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் மரத்தை போலவே நமது திருப்பலி கொண்டாட்டமும் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. பல புத்தகங்களை கடவுள் இருக்கிறாரா இல்லையா என கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய வண்ணம் இந்த தாமஸ் அக்யூனாஸ், நாங்கள் எல்லாம் குருக்களாக மாறி இருக்கிறோம் என்று சொன்னால் அங்கு கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று ஒரு கேள்வி எழுகிறது. அந்த கேள்விக்கு விடையறக்கூடியவராக நிறைய புத்தகங்களை, கடவுளுடைய ஞானத்தை பெற்றவராக, கடவுள் இருக்கிறார், உலக முடிவரை நம்மோடு இருக்கிறார் என்பதை தெள்ள தெளிவாக தெளிவுபடுத்தக்கூடியவர் தான் புனித தாமஸ் அக்யூனாஸ். இன்னைக்கு நம்ம இந்த நற்கருணையை பற்றி சிந்திக்கக்கூடிய இந்த வேளையில இந்த அப்பம் என்பது என்ன, எதனால நம்ம இப்போ டெய்லி வாங்குறோம்ல நற்கருணை, அப்பத்துல செய்யறாங்க. அது எந்த அப்பத்தால செய்யறாங்க, என்னதால செய்யறாங்க? கோதுமை மணியினால செய்யறாங்க. அந்த அப்பத்துல எப்படி ஒரு சின்ன துகள் பல துகள்களோடு இணைந்து
ஒரு அப்பமாக மாறுவது போன்று நாம் இயேசுவோடு இணையும் பொழுது நாம் கிறிஸ்துவனுடைய விளிமியங்களை கிறிஸ்தவ வாழ்வு வாழ்கிறோம் என்பது தெளிவாக புரிகின்றது. அப்படி என்று சொன்னால் அந்த அப்பத்தில் யார் இருக்கிறார்? ஆண்டவர் இயேசு இருக்கிறார். அந்த அப்பத்தை உட்கொள்ளும் பொழுது நாம் ஆண்டவர் இயேசுவாக மாறுகிறோம் என்பதுதான் உண்மை. எவ்வாறு கிறிஸ்துவினுடைய பல உடலாக இருந்தாலும் நம்ம அந்த ஒரு அப்பத்தை பெறுவதனால் நம்ம என்ன செய்ய யாராக மாறுகிறோம்? கிறிஸ்துவாக, கிறிஸ்தவனாக, கிறிஸ்து அவளாக மாறுகின்றோம். இந்த அப்பம், இந்த ரசம் இயேசுவினுடைய இரத்தமாக, உடலாக இருக்கிறது. இதை நிறைய நேரங்களில் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் வருகின்றது. இன்னைக்கு பிரிவினை சகோதரர்கள் எல்லாம் உருவாகிவிட்டார்கள். ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு மட்டும் அல்லது வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வழிபாடுகள் மட்டும் வைத்து அப்பத்தை பிட்டு அந்த இடத்திலே உண்டு அதோடு தங்களுடைய வாழ்வை முடித்துக் கொள்கிறார்கள். ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு இந்த சிறிய அப்பத்துண்டில் கடவுள் இருக்கிறார் என்று சொல்லுகின்றது என்று சொன்னால் இது நாம ஏற்படுத்தப்பட்டதா என்று சொன்னால் இல்லை. விவிலியத்திலே தொடக்கத்திலிருந்து நாம் பார்க்கின்றோம் என்று சொன்னால் தொடக்க கால கிறிஸ்தவ வாழ்வு, அதாவது தொடக்க காலத்தில் விவிலியத்தில் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது, விடுதலை பயணத்தில் இஸ்ரேல் மக்கள் 430 ஆண்டுகள் அடிமைகளாக வாழ்கின்றார்கள். விடுதலை பயண நூல் 12:40 வசனத்திலே நாம் வாசித்தோம் என்றால் தெரியும். கடவுள் மோசே வழியாக அந்த மக்களை விடுவிக்கின்றார். அந்த மக்களை விடுவிக்கும் பொழுது எகிப்தியர்களுக்கு நிறைய சோதனைகள் வருகிறது. அவர்களை எப்படியாவது விரைவாக அனுப்பிவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் தங்களுக்கு அடிமைகள் வேண்டும் என்று நினைத்தாலும் ஒரு பக்கம் அவர்களுக்கு நோய் நொடிகள், இன்னொரு பக்கம் தலைப்பேர்கள் இறந்து விடுகின்றன. காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது கடவுளுடைய அந்த அந்த அடிமைத்தனமாக இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு விடுதலை தரக்கூடிய அந்த வாழ்வு இவர்களுக்கு நோயையும் இவருடைய பிள்ளைகளுடைய இறப்பையும் காணும் பொழுது இவர்களுக்கு எப்படியாவது விடுதலை கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி எகிப்தியர்கள் அவர்களை விடுவிக்கின்றார்கள். அந்த விடுவிக்கும் பொழுது பெரும் மகிழ்ச்சியோடு எல்லாரும் என்ன செய்தாங்க? பயணம் செய்கிறார்கள். அந்த வேளையில உண்பதற்கு உணவு இல்லை. அந்த உண்பதற்கு உணவு இல்லை என்பதற்காக புளிப்பற்ற அந்த அப்பத்தை அவர்கள் சுட்டு கொண்டு வருகிறார்கள் என்று விடுதலை பயணம் நூல் 13:39 சொல்லப்படுகின்றது. இரண்டாவதாக அவர்கள் ஆட்டுக்குட்டியை இறைச்சியாக உண்டார்கள் என்று சொல்லி விடுதலை பயண நூல் 12வது அதிகாரம் 3 முதல் 4 வசனம் உள்ள வசனங்கள் சொல்லுகின்றது. எகிப்திலே இவர்கள் அடிமைத்தனமாக இருக்கும் பொழுது இஸ்ரேல் மக்கள் துன்பத்திலே துவண்டு போகின்றார்கள். அந்த துன்பத்தினுடைய விளைவு அவர்கள் வரும் பொழுது அவர்களுக்கு பசி எடுக்கிறது. அந்த பசிக்கு உணவு தேவைப்படுகிறது. கடவுள் மன்னாவை பொழிகின்றார். அந்த மன்னாவில் நிறைவு அடைந்தார்களா? இல்லை. உணவு ஏற்படுகிறது. அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் தேவைப்படுகிறது. அந்த தண்ணீர் கசப்பாக இருக்கிறது என்று சொல்லி குறை கூறுகிறார்கள். இந்த அடிமை தொலையில் இருந்த மக்களை விடுதலை கொடுத்து காப்பாற்றியதற்காக அவங்க ஒவ்வொரு ஆண்டு பாஸ்கா என்ற விழாவை கொண்டாடுகிறார்கள். அந்த பாஸ்கா விழா கொண்டாடும் பொழுது அவர்கள் புளிப்பற்ற அப்பத்தை வைத்து கொண்டாடுகிறார்கள். அதோடு இணைந்து ஆடு வெட்டி கொண்டாடுகிறார்கள். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால் கடவுள் அப்பத்தில் நமக்கு வாழ்வு கொடுத்தார். கடவுள் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நமக்கு தலைப்பேர்களை கொன்று நமக்கு வாழ்வு கொடுத்தார். அப்படி என்று சொன்னால் ஒவ்வொரு ஆண்டும் கடவுளை நன்றி சொல்லும் விதமாக அவர்கள் அப்பத்தையும் அவர்கள் ஆட்டை பலி செலுத்தி ஆட்டினுடைய இரத்தத்தின் மூலமாக கடவுளுக்கு நன்றி பலி செலுத்தினார்கள். இந்த பின்னணியில் பார்க்கும் பொழுது இயேசு ஆண்டவர் இரத்தமாக இருக்கிறார், அவர் அப்பமாக இருக்கிறார் என்று சொன்னால் அந்த பின்னணியை பார்க்கும் பொழுது அவர் தொடக்க முதல் முடிவுமாக இருக்கிறார். நாம் பார்க்கின்றோம் மார்க்கு நற்செய்தி 16வது அதிகாரம் இறுதியில் பார்க்கின்றோம், உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார்.
இந்த உலகம் முடியும் வரை உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன இறைவன் எப்படிப்பட்ட இறைவனாக நாம் பார்க்கின்றோம் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டில் அவர் மோசேக்கு வாழ்வு கொடுக்கின்றார். நான் திக்குவாயின் என்று சொன்ன பொழுது கூட அவர் இருக்கிறவர் நானே என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்தி, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி, நான் உன்னோடு பயணிக்கிறேன், உன்னுடைய வாழ்வை நீ எங்கு சென்றாலும் நான் உன்னோடு பயணிக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய உடனிருப்பை வெளிப்படுத்துகின்றார். அந்த உடனிருப்பு தான் இந்த நற்கருணை ஆண்டவர். ஒரு வீட்டுல, ஒரு குடும்பத்துல ஒருத்தர் லவ் பண்றாங்க, அல்லது மனைவி கணவரை அன்பு செய்கிறார் என்று சொன்னால், மனைவிகள் எல்லாம் நீங்க என்ன விரும்புவீங்க? கணவர்கிட்ட இருந்தீங்க அன்பு. அதை விட முக்கியமானது என்ன விரும்புவீங்க? என்ன விரும்புவீங்க? அதை ஏதாவது எடுத்துறணும் அப்படி விரும்புவீங்களா? என்ன விரும்புவீங்க? அதெல்லாம் கடந்தது முக்கியமானது என்னது? என் கணவர் என் கூட இருக்கணும். அதுவும் முக்கியமான நிகழ்வுகள்ல எங்கேயும் போனா வந்தா என் கணவர் என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புமா? அப்படி இயேசு ஆண்டவர் உடனிருப்பின் இறைவன். அதனால்தான் உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன், எல்லா நாளும் நான் உங்க கூட இருக்கிறேன் அப்படி சொல்லிதான் இன்னைக்கு நற்கருணை ஆண்டவராக அவர் இருக்கின்றார். இந்த ரத்தம், இந்த உடல் என்று சொல்லும் பொழுது அவர் தொடக்கத்திலிருந்து இருக்கிறார். அவர் பெத்லஹேமிலே பிறக்கிறார். எந்த இடத்துல பிறக்கிறார்? தீவன தொட்டியிலே அவர் பிறக்கின்றார். இந்த தீவன தொட்டி எதை? உணவுக்கு அடையாளமாக அதை காண்பிக்கப்படுகின்றது. அப்படி என்று சொன்னால் அவர் தொடக்க முதல் உணவிலே தொடங்குகின்றார். அந்த உணவு எப்படியாக மாறுகிறது என்று சொன்னால், அவர் முடியும் பொழுது அவருடைய வாழ்வு எதுல முடியுது? எப்படி முடிகிறது? கல்வாரி மலையிலே என்ன செய்தார் அவர்? இவர் உடலாக பிறக்கிறார். கல்வாரி மலையிலே நமக்காக என்ன சிந்துறாரு? ரத்தத்தை சிந்துகின்றார். இந்த உடலாக தொடங்கக்கூடிய அவருடைய வாழ்வு முடியக்கூடிய நேரம் ரத்தமாக மாறுகிறது. அதனால நம்ம என்ன செய்தோம்? உடலையும் ரத்தத்தையும் நம்ம உண்ணக்கூடிய நிகழ்வு இந்த திருப்பலியிலே நடைபெறுகின்றது. அது மட்டுமல்ல, இந்த உடலையும் ரத்தத்தையும் நாம் எப்படி பார்ப்பது என்று சொன்னால், ஆதாமுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். ஆதாமுக்கு பல நேரங்கள் என்ன சொல்லுவோம்? எப்ப வாய் பேசிக்கிட்டு இருக்கவங்கள என்ன சொல்லுவோம்? வாயால தான் நீ அழிவ, உன் நாக்கு தான் உனக்கு சனி அப்படி சொல்லுவோம்ல. அதே போல ஆதாமுடைய வாழ்க்கையில என்னது சனியனா முடியுது? அவங்களுடைய ஆசை என்னது? மெயினா என்னது? நன்மை தீமை அறியக்கூடிய பழம். பழம் என்னது? ஒரு உணவு. உணவு ஒருவருக்கு என்னது? வாழ்வை கெடுக்கக்கூடிய அளவிற்கு வாழ்வாக இல்லாமல், கடவுளோடு இணைய முடியாமல் தடுக்கக்கூடியதாக இருக்கிறது உணவு. ஆனா இயேசுவினுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவர் இன்னைக்கு நற்செய்தியில வாசித்தது போன்று வாழ்வு தரக்கூடிய உணவு நானே என்று சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, உணவினால் வாழ்வை அவர் நமக்கு கொடுக்கின்றார். ரத்தம் என்று பார்க்கும் பொழுது காயினுடைய வாழ்விலை பார்க்கின்றோம். காயின், ஆபேல் இருவரும் சகோதரர்கள். ஆனால் காயின் வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், அந்த சகோதரனை அவன் கொல்வதன் மூலமாக அங்கு என்னது? ரத்தம் சிந்தப்படுகிறது. அந்த ரத்தம் சிந்தப்படுவதை பார்த்த கடவுள் என்ன செய்தாரு? நீ மண்ணை கவ்வியே சாவாய், நீ மண்ணுக்கே திரும்புவாய் என்று சொல்லி ஒரு சாபத்தை கொடுக்கின்றார். அப்படி என்று சொன்னால், முதல் பெற்றோருடைய பிள்ளை சாபத்தை கொண்டு வருகிறது. அந்த ரத்தம் சாபத்தை கொண்டு வருகிறது, வாழ்வுக்கு மாறாக இருக்கிறது. ஆனால் இயேசு ஆண்டவருடைய அந்த ரத்தம் மீட்பை கொண்டு வருகிறது, வாழ்வை கொண்டு வருகிறது. நான் பார்க்கின்றோம் 1 பேதுரு 1வது அதிகாரம் 18வது வசனத்திலே இயேசுவினுடைய ரத்தத்தால் நாங்கள் மீட்பை பெற்றுக் கொண்டோம் என்று சொல்லப்படுகின்றது. அப்படி என்று சொன்னால் இயேசு உடலாகவும் இரத்தமாகவும் இருந்து அவர் நமக்கு வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட வாழ்வை தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த இயேசுவினுடைய அந்த உடலிலும் இரத்தத்திலும் நம்பிக்கை வைக்கக்கூடிய நமக்கு நிலை வாழ்வு கிடைக்கும். அதுதான் நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வினுடைய மையமாக இருக்கிறது. பேராயர் புல்டன்சின் அவர்கள் இவ்வாறாக நற்கருணையை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுகின்றார். இறைவன் மனிதனுக்கு எழுதிய
மிகச்சிறந்த அன்பினுடைய காவியம் நற்கருணை என்று சொல்லுகின்றார். நம்முடைய பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் தன்னுடைய வாழ்வை தொடக்கத்திலிருந்து நற்கருணை ஆண்டவரோடு தொடங்குகின்றார். அவர் வாழ்ந்த காலத்தில் நிறைய பிரச்சனை. நற்கருணை ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா என்ற கேள்வி எல்லாம் எழுகின்றது. ஆனால் நற்கருணை ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு இவருடைய வாழ்வு சான்றாக அமைகிறது. அதற்கு நிறைய போராட்டங்கள் அவருடைய வாழ்க்கையில. அவர் வாழும் பொழுது திருச்சபை இரண்டாக பிளவுபடக்கூடிய நிலை, இன்னும் பல்வேறு நிலைகளில் கிறிஸ்தவர்கள் அழிந்து விடுவார்களோ என்ற ஒரு துக்கம் நிகழக்கூடிய வேளையில் நற்கருணை மையப்படுத்தியதுதான் கிறிஸ்தவ வாழ்வு என்பதை தெளிவுபடுத்துகின்றார். அவர் போதிக்கக்கூடிய அந்த வேளையில் அவர் போதிப்பதை எதிர்த்த நாத்திகர், அதாவது நம்பிக்கை இழந்த, கடவுள் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதர் போர்சிஸ் நகரில் அவர் கில்லாட் என்ற ஒரு மனிதரை, ஒரு பெரிய பணக்காரர், நம்பிக்கை இல்லாத நம்ம மத்தியிலே நிறைய பேர் என்ன செய்வோம், நற்கரில் நம்பிக்கை இருக்காது, கிறிஸ்தவ வாழ்வு மேல் நம்பிக்கை இருக்காது, புனிதர்கள் மேல் நம்பிக்கை இருக்காது. இதை போன்று நற்கருணை ஆண்டவரே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். அப்போ இவர் என்ன செய்தாரு, பக்தியோடு மறையுறை ஆற்றுகின்றார் என்று சொல்றாரு. உண்மையிலேயே நற்கருணை ஆண்டவர் இருக்கிறார் என்று சொன்னால், இந்த அப்பத்தில் நற்கருணை ஆண்டவர் இருக்கிறார் என்று சொன்னால், நான் ஒரு கழுதையை இன்னைக்கு முன்னுரையில வாசித்தது போன்று ஒரு கழுதையை 3 நாள்ல கட்டி போட்டுட்டு வர்றேன், 4வது நாள் நீங்க நற்கருணையை எடுத்துட்டு வாங்க, நான் கழுதையை என்னுடைய வீட்டிலிருந்து கொண்டு வருகின்றேன். அந்த கழுதை உணவை தின்றதா அல்லது நற்கருணை ஆண்டவருக்கு முழங்கால் படியிடுகிறதா? உண்மையிலேயே முழங்கால் படியிட்டது என்று சொன்னால் நான் கிறிஸ்தவனாக மாறுகிறேன் என்று சொல்லுகின்றார். உடனே 4வது நாள் 3 நாட்கள் கழித்து கோடி அற்புதர் அந்தோணியார் நற்கருணை ஆண்டவரோடு வருகின்றார். அந்த இடத்திலே அந்த கழுதை முழங்கால் படியிட்டு அந்த பக்கம் உணவு இருக்கிறது, இந்த பக்கம் நற்கருணை ஆண்டவர் இருக்கிறார், கொண்டு வருகின்றார். 3 நாட்கள் கழித்த பிறகு கூட அந்த கழுதை முழங்கால் படியிட்டு நற்கருணை ஆண்டவரை தொழுதது என்று நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்ம போகின்றோம். நிறைய நேரத்துல நம்ம என்ன செய்வோம், இங்க கோயில் கூட வரமாட்டோம், எங்க போவோம், புளியம்பட்டிக்கு போவோம். அப்படிதாங்க. நிறைய நேரத்துல என்ன செய்வோம், இங்கேயும் அதே அந்தோணியார் தான் இருக்கிறாரு, ஆனா இவர் மேல் நம்பிக்கை வராது. என்ன செய்வோம், புளியம்பட்டிக்கு போய் செவ்வாய்க்கிழமை நைட்டு அல்லது செவ்வாய்க்கிழமை பகல்ல ஆயருடைய பூஜையில கலந்துக்கிட்டாதான் என் நோயை தீரும். அல்லது என்ன செய்யும், நம்ம புளியம்பட்டிக்கு போய் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையில வேண்டுனாதான் கிடைக்கும் அப்படி சொல்லி பல நேரத்துல நம்ம நினைப்போம். கோடி அற்புதர் எங்க இருந்தாலும் அவர் கோடி அற்புதங்களை செய்யக்கூடியவர். நம்ம நம்பி கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே நடக்கும். நம்ம வாழ்க்கையில எதனால் நடக்கும்? நம்முடைய தென் தமிழகத்துல யார் மிகப்பெரிய ஒரு புனிதர் என்று சொன்னோம் என்று சொன்னால் அது கோடி அற்புதர் அந்தோணியாராகத்தான் இருப்பார். காரணம் என்ன என்று சொன்னால், அவர் நற்கருணை ஆண்டவர் மீது அளவு கடந்த பற்றும் அன்பும் இணைந்தும் இருந்தார். புனித அன்னை தெரசாவினுடைய வாழ்க்கையில இந்த உலகமே சொல்லுது, நீங்க இவ்வளவு பெரிய ஒரு புனிதை, வாழும் புனிதை, கிறிஸ்தவ மக்கள் மட்டுமல்ல எல்லா மக்களும் சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே அன்னை தெரசா உயிர் வாழும் பொழுதே அங்க என்ன செய்தாங்க, உங்களுடைய ஒரு நாள் வாழ்வை நாங்கள் ஒரு படமாக எடுத்து அதை நாங்கள் வெளியிட போகின்றோம் என்று சொல்லுகின்றார்கள். சரி, தயவு செய்து எடுத்துக்கங்க, ஆனா தொந்தரவு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அன்னை தெரசா சொல்லிட்டாங்க. உடனே காலையில் எழுகிறார்கள். எழுந்த உடனேயே கேமராவை எடுத்துட்டு போறாங்க. அவங்க எப்படி கோயிலுக்கு தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லா, எப்படி திருவிழாவில் நம்ம எப்படி அழகா சூப்பரா டியூப் லைட் எல்லாம் போட்டிருக்கிறது போல கேமரா வைத்து டியூப் லைட் எல்லாத்தையும் போட்டிருக்கிறாங்க. அந்த இடத்துல அன்னை தெரசா வர்றாங்க. இது எனக்கு ஜெபிப்பதற்கு தடையாக இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிடுறாங்க. எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிடுறாங்க. அவங்க நினைச்சாங்க, இந்த அம்மாவை கேமராவில் எடுக்கும் பொழுது தெளிவாக இருக்கணும், அதனால லைட் போடுறோம் அப்படி சொல்லி படம் எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. மறுநாள் அந்த
அந்த வேளையிலே காலையில வந்து லைட்டே இல்லாம இருந்தத என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏதாவது பவரை கூட்டலாமா, ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்லி அதை பார்க்கிறார்கள். அந்த இடத்திலே நற்கருணை ஆண்டவர் மிக பிரகாசமாக ஒளி தருவதையும், இருட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அம்மாவுடைய முகம் பளிச்சென்று தெரிவதையும் அவர்கள் பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். காரணம் என்ன என்று சொல்லி அன்னை தெரசாவிடம் கேட்ட பொழுது, நற்கருணை ஆண்டவர் வாழ்வு தரக்கூடியவர், அவரை பார்ப்பவர்களுக்கும் அவர் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் மட்டும் ஒளியை பெற்றுக் கொள்வதல்ல, அவரை பார்ப்பவர்களுக்கும் ஒளியை கொடுக்கக்கூடியவர் நற்கருணை ஆண்டவர். அவர் மூலமாகத்தான் என்னுடைய வாழ்வை தொடங்குகின்றேன். நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்கள் அவர் மூலமாக தொடங்கும் பொழுது நம்முடைய வாழ்வு நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வாக இருக்கும் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய வாழ்க்கையிலையும் அவர் தன்னுடைய சிறு வயதிலிருந்து அவர் நற்கருணை ஆண்டவர் மீது பக்தி கொண்டவராக இருக்கிறார். அவர் நற்கருணை ஆண்டவர் மீது பக்தி கொண்டவராக இருந்ததனால்தான் பீட சிறுவனாக பீடத்தில் இருக்கும் பொழுது அந்த இடத்திலே அவருடைய நம்பிக்கையை குலைக்கும் வண்ணம் பயம்புறுத்தும் வண்ணமாக ஒரு குட்டி சாத்தான் வந்து அவரை பயமுறுத்துகிறது. அவர் பயப்படாம அந்த இடத்துல முழங்கால் படியிட்டு சிலுவை அடையாளம் வருகிறார். அந்த குட்டி சாத்தான் அப்படியே விலகிறது. முழங்கால் படியிட்டு நற்கருணை ஆண்டவர் முன்பாக சிலுவை அடையாளம் வரையும் பொழுது அவருக்கு ஒரு அதிசயமான நிகழ்வு நடைபெறுகிறது. அது மட்டுமல்ல, அந்தோணியார் தன்னுடைய வாழ்க்கையில பணியாற்றும் பொழுது திருப்பலி காண முடியவில்லை. வேலை செய்து கொண்டிருக்கிறார் தோட்டத்திலே. ஏன்னா தோட்டத்துல தண்ணி பாய்க்கணும். அந்த வேலையை விட்டுட்டு திருப்பலியில கலந்துக்கிட முடியாது என்ற சூழல் வரும் பொழுது நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவர், நற்கருணை ஆண்டவரை அளவு கடந்து அன்பு செய்யக்கூடிய அந்தோணியார் வேலை செய்யக்கூடிய இடத்திலேயே முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். ஆலயம் எங்க இருக்குது? ஆலயம் ஒரு பில்டிங்க்கு அடுத்து அந்த சுவரை கடந்து இருக்கிறது. அந்த தோப்புல அவர் தண்ணி பாய்த்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்திலே எழுந்தேற்றத்தின் பொழுது அந்த சுவரானது பிரிவதையும் இவர் முழுவதுமாக அந்த திருப்பலியில் எழுந்தேற்றத்தை காண்பதையும் அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லிவிட்டது. இந்த அளவிற்கு கடவுளை அன்பு செய்யும் பொழுது, கடவுளை தேடும் பொழுது, நற்கருணை ஆண்டவரை நாம் விசுவசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்வு சிறக்கும் என்பதற்கு நம்முடைய பாதுகாவலர் கோடி அற்புதர் அந்தோணியார் நமக்கு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்வில் இந்த வருடம் தொடக்கத்தில் முதல் மாதத்தின் முதல் நாளில் செவ்வாய்க்கிழமையில் நாம் தொடங்குகின்றோம். இந்த செவ்வாய்க்கிழமை இந்த தொடங்கக்கூடிய இந்த வாழ்வு இந்த வருடம் முழுவதும் இறைவன் கோடி அற்புதர் அந்தோணியார் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்வில் நாம் நற்கருணை ஆண்டவரை நம்ப வேண்டும். நற்கருணை ஆண்டவரை மட்டும் நம்பினா போதுமா? கோடி அற்புதர் நற்கருணை ஆண்டவரோடு இணைந்து செபிக்கக்கூடியவராக இருந்தார். முழங்கால் படியிட்டு நம்ம எத்தனை நேரம் வந்து காலையில இருந்து எப்படியும் இந்த இடத்தை கடந்துதான் நம்ம என்ன செய்வோம், உள்ளூர்ல இருக்கவங்க பஸ்ஸுக்கோ அல்லது வேலைக்கோ அல்லது பள்ளிக்கூடத்துக்கோ போகும் பொழுது என்ன செய்வோம், இந்த இடத்தை கடந்துதான் போவோம். ஆனா என்னைக்காவது நம்ம ஆலயத்துல வந்து ஒரு 2 நிமிடம் அல்லது 1 நிமிடம் ஜெபித்து விட்டு நாம் செல்கின்றோமா? நற்கருணை ஆண்டவருக்கு நம்ம எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்? அல்லது ஆலயத்துக்கு உள்ளாக வரும் பொழுது, இறை வார்த்தையை கேட்கும் பொழுது, நற்கருணை ஆண்டவன் முன்பாக இருக்கும் பொழுது நாம் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா? அல்லது நம்ம பக்கத்தில் உள்ளவங்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறோமா? கோடி அற்புதர் அந்தோணியார் நற்கருணை ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பவராக இருந்தார். அதனால்தான் அவருடைய வாழ்க்கையில கோடி அற்புதங்களை செய்ய முடிந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் பல அற்புதங்கள் நடக்கணும் அப்படின்னு சொன்னா, கடவுள் மீது நம்பிக்கை வைப்பது மட்டுமல்ல, உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன நற்கருணை ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழும் பொழுது அந்தோணியார் நம்மோடு இருப்பார். அந்தோணியார் நம்மோடு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்வின் பலன், ஆற்றல், திடம் எல்லா வகையிலும் வாழ்க்கை செழிப்பு என்று சொல்லி எல்லா வகையிலும் வாழ்வு முன்னேறும். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருவிழாவினுடைய இந்த முடிவில் இருக்கக்கூடிய நமக்கு கடவுள் நற்கருணை ஆண்டவரோடு வாழ, நற்கருணை ஆண்டவரோடு நம்பிக்கையோடு பயணிக்க
கோடி அற்புதர் அந்தோணியாரை கொடுக்கிறார் என்று சொன்னால் நாம் இந்த வருடம் முழுவதும் நம்பிக்கையோடு பயணிப்போம். நாம் வருடம் முழுவதும் கோடி அற்புதர் நம்புங்கள், செபியுங்கள், நல்லதே நடக்கும் என்று அவருடைய திருத்தலத்திலே நம்முடைய ஆலயத்திலே எழுதப்பட்டிருப்பது போன்று நம்முடைய வாழ்வு நாம் செபிக்கும் பொழுது, நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது ஆசீர்வதிக்கப்படுவோம் என்ற நம்பிக்கையோடு இந்த தெய்வீக திருப்பலியில் இணைந்து செபிப்போம். ஆமென்.